அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களில் எத்தனை பேருக்கு சூரத்துல் இஹ்லாஸ்னா என்னன்னு தெரியும்? அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத். இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவங்களை தொழுகையில் காப்பாற்றுறது இந்த ஒரு சூறா தான் இல்லையா? குல் ஹுவல்லாஹு ஓதியே நம்மள பல பேர் காலம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நிறைய தப்பு இருக்குது. அதில் உள்ள தப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் திருத்த போகிறோம். ஏற்கனவே நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால செய்யக்கூடிய எல்லா தவறையும் திருத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி சூரத்துல் இஹ்லாஸை நம்ம சரி திருத்த போகிறோம். அதில் ஏராளமான தப்புகள் இருக்குது. நான் முதல்ல வளமையாக நீங்கள் எப்படி ஓதுறீங்க அப்படின்றத ஓதி காட்டுறேன் பாருங்கள். வளமையாக நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதாவது குரானை சரியாக கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க எப்படி ஓதுவாங்க பார்த்தீங்கன்னா, குல்லுல்லாஹு அகது அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அகது இப்படி ஓதுவாங்க. குஃபுவன் அகது. இது வரைக்கும் பெரும்பாலான பெரியவர்கள் குல்லுல்லாஹு அஹத் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன இருக்குங்க பாருங்க, உல் ஹூ அல்லாஹு. நம்ம அன்னைக்கு எப்படியாவது ஓதிருப்போமா? என்னைக்காச்சும் அப்படி உல் ஹூ அல்லாஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இது மாதிரியான இந்த சூறால இருக்க தவறை தான் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். பிஸ்மில்லாஹிர். நிறைய பேர் பிஸ்மில்லாஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் குல் ஹுவல்லாஹு சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் அப்படி சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ். குல் ஹுவல்லாஹு அஹத். அஹத். அல்லாஹு ஸமது. அல்லாஹ் சமது அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹு ஸமது. லம் யலித். லம் யலித் வலம் யூலத். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு வலம் யகுல் லஹு குஃபுவன். குஃபுவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. குஃபுவன் அஹது. அஹது தான் நம்ம நிறைய பேர் அகதுன்னுவோம். தமிழில் படிச்சிருக்கலாம் இருந்தால், தமிழில் நீங்கள் இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க, குரான் ஓத தெரியலை, ஆனால் தொழுகைக்காக ஓதணும் அப்படின்றதுக்காக மனப்பாடம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்போது தமிழ் எழுத்துக்கும் அரபி எழுத்துக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்குது. அதில் அப்போ தமிழில் நம்ம மனப்பாடம் பண்ணி ஓதியிருந்தோம்னா இவ்வளவு தப்புகள், இதனால் அர்த்தத்தில் தவறுகள் எல்லாம் வரும். ஆக அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த சூறாவை நீங்கள் சரிவர பயிற்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி ஓதுவோம். குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது. லம் யலித் வலம் யூலத். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூரா இஹ்லாஸை இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஓதிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி இந்த கிளாஸை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் தொழுகையில் ஓத வேண்டிய சிறிய சிறிய சூறாக்களிலே உள்ள தவறுகளை காமனாக பிரதானமாக செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கோங்க. இது மாதிரி யாரெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் அவங்களுடைய சூறாக்களுடைய தவறை திருத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.